நேயர்களே, பாலஸ்தீன பிரச்சனையில் சமாதானம் ஏற்படுவதற்கான வழிவகை தெரியல. 15 நாடுகள் கொண்ட படைகள், 15 நாடு உறுப்பு நாடுகளில் 13 பேர் கையெழுத்து அக்செப்ட் பண்ணாங்க. சீனாவும் ரஷ்யாவும் வெளியேறினாங்க. இந்த இடர்பாடுக்கிடையே சீஸ்ஃபயர் அமலாக்கப்பட்டாலும் தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான ஐடிஎஃப் படை எல்லை மீறுவதும் களச்சூழலும் அவ்வளவு நல்ல அல்ல. பலஸ்தீன அமைப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எந்த கொந்தளிப்பு? பலஸ்தீனத்துக்கு ஸ்டேட்ஹுட் அந்தஸ்தும், பலஸ்தீனம் வருங்காலத்தில் இது அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி ஒரு தனித்துவமான பலஸ்தீனத்தை உருவாக்குவதற்கு உலகம் முழுவதும் ஒரு பக்கம் நிற்பது பலஸ்தீனத்தில் தற்போது ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது முதலாவது பாயிண்ட். மிக முக்கியமாக இஸ்ரேல் பலஸ்தீனம் ஸ்டேட்ஹுட், பலஸ்தீனத்தினுடைய அந்த கமிட்டி தினம் ரொட்டேட்டிவ் அந்த ஒர்க்கை மானிட்டர் பண்ணும். அமெரிக்கா கையில் காசா ஸ்ட்ரிப்பை ஒப்படைப்பது எப்படி என்ற கேள்வியை ஹமாஸ் எழுப்புகிறார்கள். எங்களுடைய ஆரம்ப கட்ட கோரிக்கையே காசாவை ஆளுவது பலஸ்தீனர்கள். அது பிஎல்ஓவாக இருக்கலாம், ஹமாஸாக இருக்கலாம், ஏனைய மக்களாக இருக்கலாம். இப்போ இவ்வளவு இந்த சிக்கலுக்கு காரணம் அமெரிக்கா தானே. அமெரிக்கா தான். ஆகவே 2017 ஜெருசலத்தை யூத நாட்டின் தலைநகராக அறிவித்தது இதே டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா. காசா ஸ்ட்ரிப்பை ஆக்கிரமித்து மக்களை வெளியேற்றுவதற்காக அறிவிப்பு செய்து அது சுற்றுலா மண்டலமாக, ஒரு ரியல் எஸ்டேட் மண்டலமாக பிரகடனத்தை அறிவித்தது அமெரிக்கா. இப்போ அவன் தலைமையில் ஒரு டீமை எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் என்று ஹமாஸ் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நியாயமானவும் நீதியானதாகவும் இதாக தெரிகிறது. ஆனால் முஸ்லீம் நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பது, இப்போ தெளிவாக தெரிகிறது. எகிப்து, கத்தர், துருக்கி, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட், ஜோர்டான். இதுக்கிடையில் முஸ்லீம் கிறிஸ்தவ அசோசியேட்டர் இமானுவேல் அவர் என்ன சொல்கிறார்? டிஃபென்ஸ் அசோசியேட் தலைவர் ஃபியூச்சர் இஸ்ரேலுக்கு எந்த விதமான நோ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி காசாவை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இஸ்ரேல் வருங்காலம் அவர்களுக்கு கேள்விதான் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். ரிச்மண்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் இதே கருத்தை தெரிவிப்பதை முஸ்லீம் கிறிஸ்டியன் அசோசியேஷனுடைய அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியின் தலைவர் இமானுவேல், டிஃபென்ஸ் அவர் அசோசியேஷன் தலைவர், அவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு இனி நோ ஸ்கோப். இந்த 153 பேரை மட்டும்தான் இஸ்ரேல் நாட்டிலிருந்து மெதுவாக கடத்தி இருக்கிறாங்க. ஆசை காட்டி நாட்டை அவங்க எப்படிலாம் திட்டம் போடுறாங்க பாருங்கள். ஆட்களை மெதுவாக எவாக்குவேட் பண்ணிட்டா, ஆட்கள் இல்லாமல் ஆக்கிட்டா நம்ம கையில் வந்துடும், அழிச்சிட்டா அவர்கள் போயிடுவாங்க. இப்படியெல்லாம் ஆசை, எப்படியெல்லாம் ஒரு யூதர்களுடைய திட்டத்தை பாருங்கள். அது இப்போ தற்போது நிறுத்தப்பட்டு விட்டது. 153 பேரை டெல்லவியில் கொண்டு ஃப்ளைட்டில் ஏற்றி அங்கே கொண்டு ரகசியமாக இறக்கி விட்டது இப்போ தெரிஞ்சு மிக கடுமையான சட்டங்களை தென்னாப்பிரிக்கா விதித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு நோ ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன் இனி. இதுக்கு இடையில் ஒரு 18 மில்லியன் காசாவிற்கான நலப்பணிகளுக்கு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அதை அறிவித்திருக்கிறது. இது ஒரு பேக்கேஜஸ் ஃபார் லைஃப் சேவிங்ஸ். The project has been executed. இது கல்வி, இந்த 18 மில்லியன் US சுகாதாரம், முன்னுரிமை, மக்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படைகளுக்காக the 18 million US has been allotted funding for life saving project அப்படின்ட்டு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அறிவிப்பு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றொரு அநியாயத்தையும் செய்து வருகிறார்கள். அது அவங்க ஈஜிப்து ஃபோர்ஸ் அந்த பார்டர்லையும் ஜோர்டான் பார்டர்லையும் மறுபடியும் ஒரு
என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோன்னா செட்டிலர்ஸை கொண்டு அவர்கள் குடியேற்றுகிற ஒரு காட்சியும் நாம் காண முடிகின்றது. அவனுக்கு என்ன திட்டம் அப்படின்னு சொன்னோன்னா, ஜொடாயா சமோரியா இதெல்லாம் அக்காலத்தில் இருக்கக்கூடிய பிப்ளிக்கல் நாம்ஸில் இருக்கிறனால இது எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான், அதான் நாங்கள் நம்புவோம், அப்படி தான் சொல்கிறார்கள். இங்கும் இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவ அறிஞர்களும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தனது பிரசங்கத்தின் மூலமாக. ஜொடாயா சமோரியா இதெல்லாம் கிறிஸ்தவ, அதாவது யூதர்களின் தேசம் என்று தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு சாட்சியாக அவர்கள் பிப்ளிக்கலை காட்டுகிறார்கள். இந்த கிரேட்டர் எக்ஸ்டென்ட், இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் எக்ஸ்டென்டில் தான் இந்த வருங்கால திட்டத்திற்கு ஜொர்டானுடைய பார்டர், மற்றொன்று ஈஜிப்டுடைய பார்டரில் மக்களை அவர்கள் குடியேற்றுவதும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதுக்கு இடையில் இன்டெலிஜென்ஸு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. யுஎஸ் மற்றும் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் வெளியிட்ட இந்த கருத்தில் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரான் இந்த 3 பேரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தகவல்களை இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் உளவு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ், அந்த உளவு அமைப்பு என்ன சொல்கிறதுனா, ஹமாஸ் மீள் எழுச்சி பெற்றுவிட்டது, மீள் எழுச்சி பெற்று வருகிறதாகவும் இன்டெலிஜென்ஸ், அது எந்த அமைப்புன்னு தெரியல, அது முசாத்துன்னு தெரியவில்லை, சின்பட்டுன்னு தெரியவில்லை, இன்டெலிஜென்ஸுங்கிற செய்தி மட்டும் வெளியாக இருக்கிறது. அதில் ஹமாஸ், ஈரான், ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு முக்கூட்டணியை அமைத்து வலிமைப்படுத்தி வருகிறார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஹமாஸ் மீள் எழுச்சி பெற்று வருவதை அந்த செய்தி சொல்கிறது. ஹமாஸ் புதிதாக ரெக்ரூட் பண்ணி வருகிறார்கள், படைகளை சேர்த்து வருகிறார்கள், ஆயுத பயிற்சி மற்றும் ஆயுத சேமிப்பு, இது எல்லாம் ஐடிஎஃப்க்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற செய்தி பரபரப்பாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவிலும் மற்றும் யெமனில் இருக்கும் தங்கள் ஆயுத குடோன்களில் ஏராளமான ஆயுதங்களை சூடான் போன்ற பகுதிகளில் அவர்கள் சேமித்து வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஜிஹாதிய குரூப்புகளின் மூலம் இது சிக்கல் வரக்கூடிய காலத்தில் லிபியா, அந்த சூடான் வழியான அந்த தரை வழி எங்கே வரப்போகுது, அது அநேகமாக ஈஜிப்டுக்குள்ளே வரும். ஈஜிப்டுக்குள்ளே வந்தால் அது இங்கே வந்துடும் அப்படிங்கிற தகவல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை இப்பொழுது அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஐடிஎஃப் புதிய ஆயுத கடத்தல், ஆர்ம்ஸ் குடோன் என்று இஸ்ரேல் எல்லாவற்றையும் தெரிவிக்கிறார்கள். மீளெழுச்சி பெற்றது எல்லா விவகாரம். காசாவுடைய லெபனான், சிரியா இந்த 3 முனைகளிலும் தற்போது பதட்டம் வரும் நாட்களில் ஒருங்கிணைந்த வலையமைப்பு உருவாகலாம் என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இப்போ இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கான அந்த மிகப்பெரிய பதட்டம் ரொம்ப ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் சொல்வதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு பலஸ்தீனத்தின் தாக்குதலின் மூலம் 82% மக்கள் சிவிலியன் காலி, 95% சிவிலியன் கட்டமைப்புகள் மற்ற விவகாரங்கள் காலி, கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிந்துவிட்டது, கடும் குளிரில் தவிப்பு. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் கையில், ஐஎஸ்எஃப் கையில் ஒப்படைக்க ஹமாஸ் தயக்கம். இந்த நிலையில் ஹிஸ்புல்லா, ஈரான் இவர்கள் ஒருங்கிணைகிறார்கள். இந்த போரிடல் எந்த காலத்திற்கு சரியாக வரும் என்று தெரியவில்லை. இன்டெலிஜென்ஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். என்ன தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள்? இவர்கள் ஒருங்கிணைகிறார்கள், மீளெழுச்சி பெற்றுவிட்டார்கள், தங்களை வடிவமைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஆபத்தான செய்தியை சொல்லியிருக்கிறார். முஸ்லீம் கிறிஸ்தவ அசோசியேஷன் தெர் இஸ் அ நோ ஃபியூச்சர் ஃபார் இஸ்ரேல் என்று அவர் கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். மிஸ்டர் இம்மானுவேல், ஃபாதர் இம்மானுவேல் இதே கருத்தை ரிச்மேன் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இதுவும் தெரிவிக்கும். மெம்பர்களும் கூட அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுகிறார்கள். ஒரு ஸ்டேட்ஹுட் அந்தஸ்து அது பின்னால் வேறு ஒரு நிலையை நோக்கி பரிணாமிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இன்றைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தாக்குதல்கள், பல்வேறு நிலைப்பாடுகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போர் முனை மீண்டும் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால் இப்போ ஈரான், ஹமாஸ் மீளெழுச்சி பெறுவது,
ஹெஸ்புல்லா ஏதோ ஒரு திட்டம் என்பது இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் அறிவித்திருப்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.